Hi students, welcome back to Tamil Media உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல், ரைட்டுங்களா. அவங்களுக்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின்னு நான் இந்த வீடியோவில் நான் இப்போ போடுறேன், அதை பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்க்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் நான் இந்த வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக, அதாவது மெசேஜாக வந்துடும். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஃப்ரீ தான். நம்ம ஃபஸ்ட் லெசன்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாப்டர் 1 உள்ள கொஸ்டின் 1 மார்க் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் எதை யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, ரைட்டுங்களா. அந்த வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணதுனால என்னாச்சு, கம்ப்யூட்டர் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, ஓவர் ஹீட் ஆகி கம்ப்யூட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் படித்தவங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணது வேக்யூம் டியூப்ஸ் தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, நேம் த volatile மெமரி. பார்த்தீங்கன்னா எது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, RAM. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் என்னது, volatile மெமரி. இது டெம்பரரி மெமரிம்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எதனால் volatile மெமரிங்கிறாங்க, ஒன்ஸ் பவர் கட் ஆனோன்னா என்ன ஆயிரும், இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரிதிங் என்ன ஆயிரும், லாஸ்ட். எல்லா மெமரியும் எரேஸ் ஆயிரும். அதாவது நீங்கள் சேவ் பண்ணது வரதான் இருக்கும், சேவ் பண்ணாத உள்ள அன்சேவ்டு மெமரிஸ் எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட். எங்கே, RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில். அதனால தான் இது volatile மெமரி அப்படிங்கிறாங்க. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, ஐடென்டிஃபை தி அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸில் எது வருங்க, மானிட்டர் மட்டும்தாங்க இந்த லிஸ்ட்டில் அவுட்புட் டிவைஸாக வரும், ரைட்டுங்களா. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கீபோர்டு ஆகட்டும், மவுஸ் ஆகட்டும், ரெண்டுமே என்னது இன்புட் டிவைஸ், சரிங்களா. அது வரவே வராது. மெமரிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, இன்புட் டிவைஸோ அவுட்புட் டிவைஸே அல்ல, அது என்னது தனியாக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், ரைட்டுங்களா. ஸோ மானிட்டர் என்பது மட்டுமே அவுட்புட் டிவைஸ், சரிங்களா. இப்போ அவுட்புட் டிவைஸில் மானிட்டர் மட்டும்தான் இருக்குதா, வேறு என்ன இருக்குது. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்குங்க, இந்த கொஸ்டினில் அதை கொடுக்கல. இந்த கொஸ்டினில் எதை கொடுத்துருக்காங்க, மானிட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற அவுட்புட் டிவைஸஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிண்டர், அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் என்னது எல்லாமே அவுட்புட் டிவைஸ், சரிங்களா. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, ஐடென்டிஃபை தி இன்புட் டிவைஸ். இதில் இன்புட் டிவைஸ்னுங்கிறது எதை சொல்லலாம், மவுஸ் மட்டும்தாங்க இன்புட் டிவைஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரிண்டர், பிளாட்டர், ப்ரொஜெக்டர், இது எல்லாமே என்னது அவுட்புட் டிவைஸ், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டேஸ் அவுட்புட் டிவைஸ் ஃபார் பிரிண்டிங் பில்டிங் பிளான். இப்போ பில்டிங் பிளான்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா எந்த மாதிரி பிரிண்டர் வேணும் உங்களுக்கு, ஒரு கலர் பிரிண்டராக தான் இருக்கணும், சரிங்களா. இதில் கலர் பிரிண்டர்லாம் எது எது நீங்களே சொல்லுங்கள், பிளாட்டரும் எது இன்ஜெக்ட் பிரிண்டரும். ஓகே, ஆனால் இன்ஜெக்ட் பிரிண்டரில் என்னது, நீங்கள் 3 கலர் தான் என்ன பண்ண முடியும், அந்த 3 கலர் காம்பினேஷனில் தான் நீங்கள் மற்ற கலர்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அதோட குவாலிட்டி அந்தளவு இருக்காது. ஸோ பிளாட்டர் தான் என்னது, அது ஒன்று தான் மல்டிபிள் கலர் பிரிண்டர் டிவைஸ். ஸோ சரிங்களா, பிளாட்டர் ஈஸியாக கரெக்டான ஆன்சர், சரிங்களா. மற்றபடி தெர்மல் ஆகட்டும், டாட் மேட்ரிக்ஸ், நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ஸ், சரிங்களா. ஸோ பில்டிங் பிளான் அப்போ மல்டி கலர்ஸில் சப்போர்ட் பண்ணுற பிளாட்டர் மட்டும்தான் சரியான விடை. சிக்ஸ்த்து கொஸ்டின் பண்ணிங்கன்னா என்னது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு இன் ஏடிஎம் மிஷின். இப்போ ஏடிஎம் மிஷினில் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, டச் ஸ்க்ரீனா, ஸ்பீக்கரா, மானிட்டரா, பிரிண்டரா. பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் பூரா என்னது டச் ஸ்க்ரீன் மட்டும்தான், சரிங்களா. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம் மிஷினில் போனோன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் அந்த மானிட்டரில் டச் பண்ணி தான் அதை உங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஸோ ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணுற மெக்கானிசம் பூரா பார்த்தீங்கன்னா என்னது டச் ஸ்க்ரீன் மட்டும்தான், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த்து கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா என்னது, when a system which type of booting is used. இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா எந்த பூட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வார்ம் பூட்டிங் தான், ரைட்டுங்களா. கோல்டு பூட்டிங் எப்போ யூஸ் பண்ணுவோம், இப்போ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன வரும், கோல்டு பூட்டிங் யூஸ் பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும்,
கோல்டு பூட்டிங் அப்போ தான் என்ன ஆகும், உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், எவ்ரிதிங் செக் பண்ணும். உங்களோட இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், மெமரி பார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா, அதாவது ரேம் எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் ஓப்பன் பண்ண தான் கோல்டு பூட்டிங். ஆனால் ரீஸ்டார்ட் அப்போ அதெல்லாம் தேவையா, தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்னாச்சு, எவ்ரிதிங் செக் பண்ணி ஒர்க் பண்ணதுனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு சிஸ்டம் இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரீஸ்டார்ட் அப்போ இது எதுவுமே செக் பண்ண தேவையே இல்லை, டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால தான் இதை வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து 7th பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பூட்டிங் என்பதே சரியான ஆன்சர். இப்போ 8th கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் போஸ்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் கேட்குறாங்க. என்னது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் தாங்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ 9th கொஸ்டின் என்ன பார்க்கலாங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி மெயின் மெமரி? மெயின் மெமரியில் எது சொல்லுவாங்க, ஆர்ஏஎம் ரேம் தாங்க, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் மெயின். சரிங்களா? ஏன் இது வந்து மெயின் மெமரிங்கிறாங்க, இப்போ இந்த மெமரி மூலமாக தான் உங்கள் கம்ப்யூட்டரில் நடக்கிற அனைத்து ப்ராசஸும் என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோரேஜ் ஆகி இங்கே தாங்க இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங் வந்து எங்கே கம்ப்யூட்டர்லேயே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாவே ரேமில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதனால தான் இது வந்து மெயின் மெமரிங்கிறாங்க. சப்போஸ் பவர் கட் ஆச்சுனாவோ இல்லை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலோ அப்போ இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் பண்ணலாம்னா எவ்ரிதிங் வில் பி என்ன ஆகும், லாஸ்ட் வேனிஸ்டு ஆயிரும். ரைட்டுங்களா? அதனால தான் இதை வந்து மெயின் மெமரி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதனில் மற்றதெல்லாம் உள்ளது பார்த்தீங்களா, அது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிம்பாங்க. என்னென்ன, நம்ம ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், ஃப்ளாஷ் டிரைவ் ஆகட்டும், நம்ம சிடி டிரைவ் ஆகட்டும், பென் டிரைவ் ஆகட்டும், எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்டரி டிவைஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், விச் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்டு ஐசிஸ்? ஐசின்னு என்னதுங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இன்டகிரேட் சர்க்கியூட் வந்து எந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க, 3rd ஜென்ரேஷனில் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, இன்டகிரேட் சர்க்கியூட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன இருந்தது, வேக்யூம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன இருந்தது, டிரான்சிஸ்டர். ஸோ 3rd ஜென்ரேஷன் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 2nd சாப்டரில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸில் உள்ள 1 மார்க் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, விச் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் சிபியு? பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர்ட் லென்த். ஸோ அந்த வேர்டு லென்த்தாக தான் உங்கள் கம்ப்யூட்டர் சிபியூவில் ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? எல்லா பிட்ஸுமே. ரைட்டுங்களா? அடுத்து 2nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, ஹவு மெனி பைட்ஸ் டஸ் 1 கிலோபைட் கண்டைன்? இப்போ 1 கிலோபைட்டில் எவ்வளவு பைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. 1024 தான் சரியான ஆன்சர். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாமே 2^10 தாங்க கால்குலேஷன் ஆகும். 2^10ங்கிறது என்னது, 1 கிலோபைட். சரிங்களா? 1 கிலோபைட் தான் இப்போ என்னது 2^10. அதே மாதிரி 2^20 என்னது உங்களுக்கே தெரியும், மெகா. 2^30 என்னது ஜிகா. இந்த மாதிரி 10 இன்க்ரீஸ் ஆகி போகிறதாங்க நம்ம ப்ராசஸில் வச்சுருக்கோம். எனவே ஃபஸ்ட்டு 2^10ங்கிறது என்னது, கிலோ. ஸோ 2^10க்கு உண்டான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது, 2^10 போட்டு பாருங்கள், 1024 தான் வரும். 1024 தான் சரியான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் என்னது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஃபார் ஆஸ்கி. ஆஸ்கியோட எக்ஸ்பேன்ஷன் என்னது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதாங்க வந்து சரியான ஆன்சர். அடுத்து 4th பார்த்தீங்கன்னா என்னது, 2^50 பார்த்தீங்கன்னா இஸ் ரெஃபர்ட் ஆஸ். 2^15 என்னது, பெட்டா. ரைட்டுங்களா? ஏன்னா இதிலே பாருங்கள் 2^10 என்னது, நான் கீழே டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2^10 என்னது கிலோ, 2^20 மெகா, 2^30 என்னது ஜிகா. ஸோ 2^15 என்னது பெட்டா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி கேரக்டர்ஸ் கேன் பி ஹேண்டில்டு இன் பைனரி கோடட் டெசிமல் சிஸ்டம்? இப்போ பைனரி கோடட் டெசிமல் சிஸ்டமில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 64 கேரக்டர்ஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபார் 1101 ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்னா என்னது, நம்ம கொடுத்துருக்கிறது என்னது 11012. ஸோ 2னாவே என்னது பைனரி ஃபார்மேட். அதை வந்து என்னவா மாற்றணும், நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும்.
ஹெக்ஸாடெசிமல்னு என்னதுங்க பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வேல்யூஸ்லாம் ஞாபகம் இருக்குங்களா? என்னது 0லேருந்து 9, அப்புறம் என்னது ABCDEF உள்ள 6 எழுத்துக்கள். டோட்டலாக பார்த்தா எத்தனை இருக்கும் உங்களுக்கு? 16. இந்த 16 தான் ஹெக்ஸாடெசிமல். சரிங்களா? இப்போ ஹெக்ஸாடெசிமலாக மாற்றலாம். இதை பைனரியை ஹெக்ஸாவாக மாற்றுறது பார்க்கலாங்களா? இப்போ அந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க நீங்கள் பண்ணணும். 1101 எழுதுருங்க. இது என்னது பைனரியாக இருக்கனால என்ன பண்ணணும்? 2 பவர் தாங்க நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும். ரைட்லேருந்து 1 by 1 வாங்க. 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 இந்த மாதிரி தாங்க பண்ணணும். ஸோ அந்த கிவன் நம்பர் இன்ட்டு 2 power 0. ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஃபஸ்ட்டு ரைட்டில் உள்ளது என்னது? 1 இன்ட்டு 2 power 0. செகண்டாக இருக்கிறது என்னது? ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னது? 0 இன்ட்டு 2 power 1. ஸோ 0 இன்ட்டு 2 power 0 இன்ட்டு எனிதிங் என்ன வரும்? ஆன்சர் வந்து 0 தாங்க வரும். அடுத்து தேர்டாக இருக்கிறது என்னது? ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னது? 1 இன்ட்டு 1. ஸோ 1 இன்ட்டு 2 power 2. 2 power 2ன்னு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2, ஸோ 4. அடுத்து வாங்க, கடைசியாக வாங்க. ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக இருக்கிறது யார்? பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 இன்ட்டு 2 power 3. ஸோ 2 power 3ன்னு என்னது? நான் வந்து அங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. ஸோ அதனால தாங்க வந்து அங்கே 8 போட்டிருக்கேன். இப்போ வாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கடைசி அடிஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னது? 2 power 0ன்னு என்ன வந்தது? 1. ஸோ ரைட்டுங்களா? அடுத்து என்னது? 0 இன்ட்டு 2 power 1 0 ஆயிடுச்சு. 2 power 2 என்னாச்சு? 4. 2 power 3 என்னாச்சு? 8. ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் வந்து அடிஷன் பண்ணுங்க. என்னது? 1 + 4 5, 5 + 8 13. ஸோ 13ங்கிறது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரா? கிடையவே கிடையாது. நம்மகிட்ட 9 வர தான் இருக்குது. ஸோ 10க்கு என்னது? A, 11க்கு என்னது? B, 12க்கு C, 13 தான் என்னது? D. ஸோ D தான் சரியான ஆன்சர். இப்போ நீங்கள் நாலாக பைனரியிலேருந்து வேறு நம்பர் கன்வெர்ட் பண்ணுறப்ப ஈஸியாக ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்லேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு 0ல் தான் ஆரம்பிக்கிறோங்க. 2 power 0, செகண்ட் நம்பர் 2 power 1, தேர்டு நம்பர் 2 power 2, ஃபோர்த் நம்பர் 2 power 3, ஃபிஃப்த் இருந்து என்ன அர்த்தம்? 2 power 4. ஆனால் ஸ்டார்டிங் 0 ஆரம்பிக்கிறனால என்ன ஆகுங்க? 1 by 1 கம்மியாகிட்டே வருங்க. சப்போஸ் 6th நம்பர் இருந்தால் என்ன வரும்? 2 power 5. புரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாங்க. வாட் இஸ் தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 001001110? இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு என்ன அர்த்தங்க? நம்ம கொடுத்துருக்க பைனரியை அப்படியே தலைகீழாக போடுறதா என்னதுங்க? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். எங்கெங்கே இன்புட்டில் 0 இருக்கோ 0க்கு பதிலாக 1 போட்டுக்குங்க. அப்புறம் 1க்கு பதிலாக 0 போட்டுருங்க. அதாங்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? கீழே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களோட இன்புட் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 001001110. ஸோ அதில் உள்ள ஒவ்வொன்றும் அப்படியே என்ன போடுங்க? உங்கள் இன்புட் பைனரி நம்பருக்கு ஆப்போசிட் தாங்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க. இன்புட்டில் வந்து 0ன்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1. சப்போஸ் இன்புட்டில் 1ன்னா ஆன்சர் என்னவாக இருக்கணும்? 0. சரிங்களா? இது தாங்க நான் மாற்றிருக்கேன் பாருங்கள். அப்படியே வர நம்பருக்கு அப்படியே ஆப்போசிஷனாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள்? 11011001. இது தாங்க வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு அப்படியே ஆப்போசிஷனாக போடுறதாங்க பைனரியில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, 8th ஒன் பார்க்கலாங்களா? விச் அமௌங்ஸ் திஸ் இஸ் நாட் அண்ட் ஆக்டல் நம்பர்? எது வந்து ஆக்டல் நம்பர் கிடையாதுங்கிறாங்க. ஆக்டல் நம்பர்னு என்ன இதுங்க? 0 to 7 அந்த 8 நம்பர்ஸ் தான் என்னது? 0ல் ஆரம்பித்து 7 வரை உள்ள நம்பர்ஸ் தான் ஆக்டல் நம்பர்ஸ்பாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், என்னது? சியில் பார்த்தாலே தெரிஞ்சது தவறுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்? ஸ்டார்டிங்கில் என்னாச்சு? 8. ஸ்டார்டிங் கிடையாது, அது ஆக்டலில் எங்கே 8 வந்தாலும் என்னது? தவறுங்க. சரிங்களா? 0 to 7 வரதாங்க வரணும். அதுக்கு மேலே வந்தால் தவறான ஆன்சர். ஆக்டலில் 8ங்கிற ஒரு நம்பர் கிடையவே கிடையாது. அதே மாதிரி 9ங்கிற நம்பரும் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ 876 இது வந்து நாட் அண்ட் ஆக்டல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பார்ட் 2ல் உள்ள பூலியன் அல்ஜிப்ரா அதில் உள்ள 1 மார்க்ஸ் பார்க்கலாங்க. நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விச் இஸ் எ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் விச் ஆப்ரேட்ஸ் ஆன் 1 or more சிக்னல்ஸ். இப்போ எந்த இது பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து ஆப்ரேட் ஆகிறப்போ 1 or more சிக்னல்ஸ் வச்சு ஆப்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு தாங்க. ஏன் சொல்கிறேன்னா கேட்லேருந்து வந்ததுனா அது ஃபண்டமெண்டல் கேட்டும் டெரிவ்டு கேட்ஸும். ஸோ இது ரெண்டுக்கும் பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்.
இப்போ இந்த மூணையும் படிக்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டு, ஃபண்டமெண்டல் கேட்ஸு, டெரிவேடு கேட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிற ஒரு லாஜிக் பேர் தான் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ அது சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேட். ரைட்டுங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, விச் கேட் இஸ் கால்ட் ஆஸ் தி லாஜிக்கல் இன்வெர்ட்டர். லாஜிக்கல் இன்வெர்ட்டர் எதுங்க? நாட். நாட்டு தான் என்னது, நம்ம கொடுக்குற எந்த ஒரு ஆன்சரையும் அது தலைகீழாக சொல்கிறது தான். அதை இன்வெர்ட்டராக சொல்கிறது எது பார்த்தீங்கன்னா நாட். ஏன் நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் கேட்லேயே நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அது அப்படியே ஆப்போசிஷனாக சொல்கிற ஒரே கேட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்புட் வந்து ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஆப்போசிஷன் என்னது, ஃபால்ஸ். நாட் ஆஃப் ட்ரூ என்னது, ஃபால்ஸ். ஸோ நாட்டு தான் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் இன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? அது எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் இன்புட் என்னது, நாட் ஆஃப். ஸோ நாட் ஆஃப் ட்ரூ என்னது ஆன்சரு, ஃபால்ஸ். நாட் ஆஃப் ஃபால்ஸ் என்னது ஆன்சர், ட்ரூ. ஸோ நாட்டு தான் லாஜிக்கல் இன்வெர்ட்டர். அடுத்து தேர்டு ஒன்று பாருங்களேன், ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ப்ளஸ் ஆப்ரேட்டர் எதுக்குங்க, எந்த கேட்டில் வரும், ஆர். ஆறுங்கிற கேட்டுக்கு மட்டும்தான் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ வந்து ஆரில் என்னது பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக், ஆர் கேட்டோட பார்த்தீங்கன்னா என்னது, ஏதோ எய்தர் ஒன் ட்ரூவாக இருந்தாலும் ஆன்சர் இஸ் என்ன இருக்கும், ட்ரூ. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ தெரியாதனால தான் என்னது, ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏ தாங்க வரும். சரிங்களா? ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது ஆப்ரேட்டரில், அதாவது ஆருக்கு ஏ தாங்க வரும். அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது, என்ஓஆர், அதாவது நார் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப். என் மீன்ஸ் என்னது, நாட். ஸோ அதான் நாட் ஆஃப் ஆர். சரிங்களா? நாட் ஆஃப் ஆர்னு என்ன அர்த்தம், ஆரில் உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதோட ஆப்போசிட் வேல்யூ தான் என்னது, நாட் ஆஃப் ஆர். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது, நேண்ட். என்னது நேண்டுங்கிறது என்ன கேட்டு, நாட் ஆஃப் ஆண்டுங்கிறது என்ன கேட்டு. நாட் ஆஃப் ஆண்டு எதுலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு கேட்லேருந்து வந்தது என்னது, நேண்ட். நாட் ஆஃப் ஆண்டு தான் நேண்டுங்கிறோம். ஸோ நாட் ஆஃப் ஆண்டோட ரூட் யார், அண்டு. ஸோ அண்டுலேருந்து வந்ததுனால அது என்ன சொல்கிறாங்க, அது டெரிவ்டு கேட். ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 3 பார்க்கலாங்களா, என்னது, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனோட 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாங்க புக் பேக் கொஸ்டின்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் செட் டு பி த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னங்க, மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இருந்தால் தான் என்ன ஆகும், உங்களோட கம்ப்யூட்டரு ஒர்க் ஆகும். ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் என்ன ஒர்க் ஆகாது, உங்களோட இன்புட்டு அவுட்புட்டு மெமரி எவ்ரிதிங் என்ன ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதே யார் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். மைக்ரோ ப்ராசஸரில் இந்த எதில் வந்து ஒன்றே ஒரு பார்ட் மட்டும் கிடையாதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி மட்டும் தான் எது கிடையாதுங்க, மைக்ரோ ப்ராசஸரோட ஒர்க்கே கிடையாது. மற்றதில் அது ஏஎல்யூ ஆகட்டும், கண்ட்ரோல் யூனிட் ஆகட்டும், ரிஜிஸ்டர் ஆகட்டும், எல்லாமே என்னது, பார்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ கேட்ச் மெமரி மட்டும்தான் என்னது, மைக்ரோ ப்ராசஸரோட பார்ட்டே கிடையாது. சரிங்களா? இது தேர்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு மெனி பிட்ஸ் கான்ஸ்டிடியூட் எ வேர்ட். இது ஆன்சர் என்னங்க, டிட்டர்மைன் பை தி ப்ராசஸர் யூஸ்டு. ஏன்னா உங்களோட ப்ராசஸர் என்னன்னு பொறுத்து தான் அது வந்து என்ன ஆகுங்க, உங்களோட பிட்ஸ் கான்ஸ்டிடியூட் ஆகும் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ப்ராசஸரை உங்களோட ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், இந்த ஒர்க்ஸே நடக்கும். ஸோ வந்து உங்கள் ப்ராசஸரை தெரியாமல் நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம், டிட்டர்மைன் பை தி ப்ராசஸர் யூஸ்டு. நம்ம கம்ப்யூட்டர் என்ன ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிட் கான்ஸ்டிடியூட் வேர்டு கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ப்ராசஸர் வந்து 8 பிட்டாக இருந்தால் 8 பிட்ஸ் தாங்க நடக்கும். 16 பிட் மைக்ரோ ப்ராசஸரை நடத்தும், 16 பிட்ஸ் தான் வந்து கான்ஸ்டிடியூட் ஆகும் வேர்டுக்கு. ரைட்டுங்களா? 32 பிட்னா 32 பிட் தான் ஆகும். 64 பிட் ப்ராசஸரை யூஸ் பண்ணிங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் உங்களோட அந்த வேர்டு கான்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா பிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 64 ஆகுதாங்க. சரி பார்த்தீங்களா? ஸோ வந்து உங்களோட ப்ராசஸர் பொறுத்து தாங்க உங்களோட அந்த வேர்டு பிட் கான்ஸ்டிடியூட் நடக்கும். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைஸ் ஐடென்டிஃபை தி லொக்கேஷன்
வென் அட்ரஸ் இஸ் பிளேஸ்டு இன் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். பார்த்தீங்கன்னா என்னது டிகோடர் தாங்க. ஏன்னா எவ்ரி திங் வரதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோட் ஆகி தான் வரும். அது டிகோட் பண்ணுறதுனா இங்கே இந்த பார்ட் ரைட்டுங்களா. அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சிஸ்க் ப்ராசஸர். சிஸ்க் ப்ராசஸர்னா என்னங்க பார்த்தோம் நம்ம ஞாபகப்படுத்துங்க. சிஐஎஸ்சி. சிஐஎஸ்சின்னு என்னது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா, அதை தான் சிஐஎஸ்சி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்சி ஓல்டு ஒன்னா கூட ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஓல்டு ஒன்னாக இருந்தது. இதோட டைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இது என்ன சொன்னாங்க சிஐஎஸ்சி. சிஐஎஸ்சியில் யூஸ் பண்ணுற பழைய மாடல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பென்டிஎம் 3 தாங்க வந்து சிஐஎஸ்சியில் யூஸ் பண்ணுற ஓல்டு மாடல் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா. அப்போ லேட்டஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க ஆர்ஐஎஸ்சி ரிடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். ரிடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுகின்ற உங்களுக்கு அந்த ப்ராசஸர் எதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா பென்டிஎம் 4. சரிங்களா. பென்டிஎம் 4ல் என்னது ஆர்ஐஎஸ்சி. ஸோ சிஐஎஸ்சி காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுகின்ற ப்ராசஸர் எது பென்டிஎம் 3. சரிங்களா. பென்டிஎம் 3 சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது 6th கொஸ்டின். அது என்னது விச் இஸ் ஃபஸ்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா என்னது கேட்ச் மெமரி தாங்க இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். ரைட்டுங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் மெமரியில் என்னது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ப்ராசஸரை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா என்னது கேட்ச் மெமரிங்க. அந்த கேட்ச் மெமரி மூலமாக தான் உங்களுக்கு என்ன ஆகுது உங்கள் ப்ராசஸர்லாம் ஸ்பீடிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து 7th ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது ஹவு மெனி மெமரி லொக்கேஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபை ஏ ப்ராசஸர் விச் 8 பிட்ஸ் அட்ரஸ் பஸ் அட் ஏ டைம். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 8 பிட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா 256 தாங்க. கரெக்டுங்களா. அடுத்து 8th ஒன் பார்த்தீங்கன்னா என்னது வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 12 cm டயாமீட்டர் டிவிடி வித் சிங்கிள் சைடு அண்ட் சிங்கிள் லேயர். அதில் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சிங்கிள் சைடு சிங்கிள் லேயர் பார்த்துட்டிங்கனாவே 4.7 GB தாங்க. சரிங்களா. இப்போ சிங்கிள் சைடாக இருந்து டபுள் லேயராக இருந்ததுன்னா அது சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.5 GB. சரிங்களா. சப்போஸ் டபுள் சைடாக இருந்தது ஆனால் அதில் சிங்கிள் லேயராக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 9.4 GB. சரிங்களா. சப்போஸ் டபுள் சைடாக இருந்து டபுள் லேயராக இருந்ததுன்னா அது 17.08 GB சைஸ். ஸோ சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சிங்கிள் சைடு சிங்கிள் லேயர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது 4.7 GB தான் சரியான ஆன்சர். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடியிலே பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கெப்பாசிட்டி சைட்ஸ் இருக்குது. சரிங்களா. சிங்கிள் சைடு சிங்கிள் லேயர் அதில் பார்த்தீங்கன்னா 4.7 GB தான் மேக்ஸு. சிங்கிள் சைடில் அதே டபுள் லேயராக இருந்ததுன்னா 8.5 தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. சப்போஸ் டபுள் சைடாக இருந்து சிங்கிள் லேயராக இருந்ததுன்னா 9.4 தாங்க வந்து கெப்பாசிட்டி. டபுள் சைடாக இருந்து டபுள் லேயராக இருந்ததுன்னா 17.08 தான் கெப்பாசிட்டி. ஜிபி வந்து கெப்பாசிட்டி. சரிங்களா. அடுத்து 9th கொஸ்டின் வாங்க. வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்ட் இன் ஏ சிடி. சிடியில் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா என்னது அதை வந்து என்ன நேமில் சொல்லுவோம் பிட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா. PITS அதுதான் பார்த்தீங்கன்னா சிடியில் இருக்க ஸ்மாலஸ்ட் சைஸ் டேட்டா. ரைட்டுங்களா. ஓகே, நம்ம லாஸ்ட் ஒன்று பார்க்கலாங்களா. 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு தி கம்ப்யூட்டர் த்ரோ. இப்போ டிஸ்பிளே டிவைஸில் என்னது ஒரு நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டர் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டரில் இருக்குது பார்த்தீங்களா LCD ப்ரொஜெக்டர், அதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவீங்க VGA கனெக்டர் மூலமாக தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா. ஸோ VGA கனெக்டர் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெசன் 4th and 5th உண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.